கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலையை பண்ணிட்டு ஒரு பொருளை திருடிட்டு போன ஒரு திருடனை இப்போ ரீசெண்டா 2026ல சிபிஐ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. யார் இந்த கொலைகாரன், அப்படி என்ன பொருளை திருடிட்டு போனா, இவனை ஏன் இவ்வளவு நாளா கண்டுபிடிக்க முடியல? ஏன்னா அவன் பயங்கர தலைவலியா இருக்கான், போலீஸ்க்கும் சரி சிபிஐக்கும் சரி. எப்படி சிக்கனா அப்படிங்கிற ரொம்ப டீடைல்டான வீடியோவா இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். வணக்கம், நான் ஆனந்த். இந்த திருடன் என்ன பண்ணா அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்துல பிரக்யராஜ் அப்படிங்கிற ஒரு இடத்து பக்கத்துல கர்வா கோட்டை அப்படிங்கிற ஒரு கோட்டை இருக்கு. இந்த கோட்டை என்ன மாதிரியான ஒரு கோட்டை அப்படின்னா, இப்ப தமிழ்நாட்டுல எப்படி கீழடி அந்த இடத்த வந்து நம்ம தமிழரோட பெருமை எல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கறனால ரொம்ப பக்காவா அதை வந்து தொல்லியல் துறை வந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அதுல இருக்க பொருள் எல்லாமே நம்ம தமிழரோட பெருமையை பறைசாற்றுது அப்படிங்கிற மாதிரியா குறிப்பிட்டாங்களா. அந்த மாதிரி இந்த கர்வா கோட்டையும் இந்தியாவோட பெருமையை பறைசாற்றுது, இல்ல யூபியோட பெருமையை பறைசாற்றுது, உத்தரப்பிரதேசோட பெருமையை பறைசாற்றுது. அப்படிங்கிறப்ப ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தேசிய தொல்லியல் துறை வந்து அதை ரொம்ப பக்காவா பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பாதுகாக்கிற இந்த இடத்த 2002 ஏப்ரல் 21 ஒரு 11 பேர் கொண்ட கும்பல் வந்து நைட்டு அந்த கோட்டைக்குள்ள வராங்க. இவங்களோட நோக்கம் வந்து அந்த கோட்டையில இருக்க பணத்தை திருடணும் அப்படிங்கலாம் கிடையாது. இந்த கோட்டையில ரொம்ப ஒரு பழமையான ஒரு புத்தர் சிலை இருக்கு. இந்த புத்தர் சிலையை வந்து நம்ம திருடிட்டு போய் நாடு கடத்திட்டோம்னா நமக்கு நல்ல அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்க பிளானா இருந்திருக்கு. அப்படி உள்ள வந்து திருட வராங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ்ல வந்து 2 பேர் வந்து இவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்து வலுவா இந்த 11 பேரை தடுக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுறாரு. அப்படி இருக்கிறப்ப இந்த 11 பேர் கொண்ட கும்பல் வந்து அந்த ஒருத்தர் வினோத்குமார் அப்படிங்கிற செக்யூரிட்டி கார்டை வந்து கொலை பண்ணிடுறாங்க. இன்னொருத்தரை கை காலை கட்டி போட்டு மூளையெல்லாம் இது பண்ணி போட்டுறாங்க. இப்போ அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு சுரங்கப்பாதைக்குள்ள அந்த அந்த புத்தர் சிலை இருக்கு. அந்த புத்தர் சிலை எடுக்கிறப்ப அந்த புத்தர் சிலை உடஞ்சிருது, 2 பகுதியா உடஞ்சிருது. உடஞ்ச புத்தர் சிலையை தூக்கிட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பின அந்த குரூப் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய பியால்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அங்க இருந்து நாடு கடத்திட்டாங்க. இந்த சிலைய 2002 அந்த டைம்ல 2.5 லட்சம் ரூபாய்க்கு நாடு கடத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆரம்பத்துல இந்த கேஸ் வந்து யூபியோட யூபியோட போலீஸோட ஒரு சாதாரண கேஸா அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க, எல்லாம் இது பண்றாங்க, எல்லாம் ஓகே, இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. 2003 சிபிஐ இந்த கேஸ்க்குள்ள உள்ள வராங்க. அவங்க இந்த கேஸை டேக் ஓவர் பண்றாங்க. அப்படி பண்றப்ப அவங்க நிறைய என்கொயரி பண்றாங்க, எல்லா இதுல அங்கெல்லாம் யோசிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. 2005ல 10 பேர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றாங்க. இவங்க தான் குற்றவாளி, இவங்க தான் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற சந்தேகத்துல 10 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி அவங்க மேல கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதுல இந்தியா ஃபுல்லா தேடுறாங்க. தேடுறதுல பல வருஷமா இந்த கேஸ் வந்து நீளுது. பல வருஷமா இதை வந்து ஒரு லோக்கல் லீடர்ஸ்ல சொல்லி, ஊர் தலைவர்கள் கிட்ட நிறைய பேர்கிட்ட சொல்லி, உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா பாருங்க, உங்க ஊர்ல இந்த மாதிரி ஏதாவது நிறைய இந்த மாதிரி ஆட்கள் அப்பெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. 2002 மாதிரியான டைம்ஸ்லாம் இந்த மாதிரியான டெக்னாலஜி ரொம்ப கம்மிங்கிறப்ப ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறனால அங்க இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் கிட்ட இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா போய் பார்த்து வைங்க, வந்தாங்கன்னா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இதெல்லாம் சொல்லி உளவுத்துறை கிட்ட சொல்லி, தனிநபர் உளவுத்துறை கிட்ட சொல்லி இந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுல சில பேர் சிக்கியிருக்காங்க, சில பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பிச்சிருக்காங்க. அப்படியே போய்கிட்டே இருந்திருக்கு. இப்போ ஃபைனலா ஒரு 10 பேர் கிட்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அந்த ஒரு ஆள் ராமநாராயணன் என்ற ஹைதர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆள் வந்து இப்போ 2026ல ஜூலை 4 அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஆள் தான் தப்பிச்சுட்டே இருந்திருக்கான் பல வருஷமா. இந்த ஒரு ஆளையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க எல்லாரையுமே கோர்ட்ல இது பண்ணிருக்காங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க. கோர்ட் வந்து இவங்க மேல வச்ச குற்றம் வந்து கரெக்ட் தான், இவங்க தான் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பளிக்கிற பட்சத்துல இவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது நடக்கும். இது வரைக்கும் இவங்க மேல சாட்டப்படுறது எல்லாமே ஒரு குற்றமா தான் இருக்கு. கோர்ட் தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு இவங்க தான் குற்றவாளின்னு நம்ம ஃபைனலா ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வரலாம். இப்ப நடக்கிற இந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்ப நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 24 வருஷம் ஆயிருச்சு, எப்படி நம்ம தப்பிச்சிடலாம், இல்ல போலீஸ் வந்து இத்தனை வருஷம் ஆச்சுன்னா அந்த கேஸை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஆங்கில யாராவது யோசிச்சீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எப்பனாலும் என்னைக்குனாலும் நீங்க பண்ண தப்புக்கு நடவடிக்கை கண்டிப்பா உங்களை தேடியும் தண்டனை உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான். இன்னொன்னு, இத்தனை வருஷம் ஆயிருச்சு, கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப என்னதான் காலம் கடந்திருந்தாலும் கூட குற்றவாளி தப்பிக்கவே முடியாது, அதுக்கான விசாரணை நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லலாம். இந்த
இந்த மாதிரியான சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் கேசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.